முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை பிணை வழங்கியிருப்பதன் அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் சிறையிலிருந்து வெளியே வர இருக்கிறார். அவரை வரவேற்பதற்காக திமுக தொண்டர்கள் மத்திய சிறையின் அந்த நுழைவாயில் அருகே காத்திருக்கிறார்கள். சிலர் கொண்டாட்டங்களிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், 471 நாட்கள், கிட்டத்தட்ட 15 மாதங்களுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியே வர இருக்கிறார். நேரடியாக முதலமைச்சரை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் முதலமைச்சர் இப்போ டெல்லிக்கு சென்றிருக்கிறார் பிரதமரை சந்திப்பதற்காக. வெளியே வந்தவுடன் அவருடைய முதல் திட்டம் என்ன, எங்கு செல்ல இருக்கிறார், எப்போது அவர் வெளியே வர இருக்கிறார், இப்போது வருவார் என்று சொல்லப்பட்டதே சற்று நேரத்தில், ஏன் இப்ப தாமதம்? அதாவது இந்த தீர்ப்புடைய நகல் முதன்மை நீதிமன்றத்திலிருந்து வந்த ஆவணங்கள்லாம் தற்போது சிறையுடைய அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். அவருக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அவர் வெளியில் வர இருக்கிறார். தொண்டர்கள் பல்வேறு மாவட்டங்கள், குறிப்பாக கரூர் மாவட்டத்திலிருந்து, அவர் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதால் ஆயிரக்கணக்கானோர் இங்கே வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், சென்னையைச் சேர்ந்தவர்கள்லாம் கூட இங்கே வந்திருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அவர் வெளியில் வரும்பொழுது அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுப்பதற்காக ரோஜா பூக்களை எல்லாம் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய வரலாறு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2019 திமுகவில் இணைந்தார். அப்போதே அவருக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. எம்எல்ஏ ஆகிறார். 2 ஆண்டுகள் அவர் கட்சியில் கடுமையாக பணியாற்றுகிறார். மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அவர் கரூர் மாவட்டத்தில் வெற்றி பெறுகிறார். அது மட்டும் இல்லாமல் கரூரில் இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏ தொகுதியிலும் அவர் வெற்றி பெறுவதற்கு காரணமாக குளித்தலை, கிருஷ்ணராயபுரம் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளிலும் அவர் திமுகவை வெற்றி பெற வைக்கிறார். இந்த அடிப்படையில் அவருக்கு அந்த அமைச்சர் பொறுப்பு, குறிப்பாக கட்சியில் சேர்ந்த 2 ஆண்டுகளில் அவருக்கு முக்கியமான துறை மின்சாரம் மற்றும் மதுவிலக்குத்துறை பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் அவர் 1.5 ஆண்டுகள் பணியாற்றிய நிலையில் அவருக்கு ஜூன் மாதம் 14ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டார். அவருக்கு அறுவை சிகிச்சையும், குறிப்பாக கார்டியாலஜி, குறிப்பாக மருத்துவர்கள் மூலமாக அவருக்கு இதய அறுவை சிகிச்சை எல்லாம் கூட செய்யப்பட்டது. அவர் கிட்டத்தட்ட 56 முறை அவருடைய காவல் என்பது முதன்மை நீதிமன்றத்தால் சென்னையில் நீட்டிக்கப்பட்ட நிலையில் அவரை வரவேற்பதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திமுகவினர் வந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர் வெளியில் சென்னையில் இருக்கக்கூடிய மந்தவெளியில் இருக்கக்கூடிய அவர் வீட்டுக்கு சென்று செல்வார் என்றும், முதற்கட்டமாக காவேரி மருத்துவமனையில் அவருக்கு சில மருத்துவ பரிசோதனைகளை அவர் செய்து கொள்ள விரும்புவதாகவும் தகவல் வந்திருக்கிறார். இருந்தாலும் அவர் எப்போதுமே மாவட்ட செயலாளர் இருந்தாலும் சரி, அமைச்சர் இருந்தாலும் தன்னுடைய திட்டங்களை ரகசியமாக வைத்திருப்பார். அந்த அடிப்படையில் அவர் என்ன செய்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு கட்சியினரிடம் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. வேதவள்ளி, நிபந்தனை பிணையை தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் அவர் வெளியே வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. களத்தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.